அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கட்சிகள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று இபிஎஸ் விருப்பம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று விஜய்க்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வியூகங்களை அதிமுக தொடர்ச்சியாக வகுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு செய்யப்பட்ட திமுக அரசால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது குற்றச்சாட்டி தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் ஒருபுறம் இந்த மாதிரி பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் கூட்டணியை பலப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளிலும் அதிமுக ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழலில் இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிமுக சார்பாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை நோக்கோடு தங்களுடைய கூட்டணியில் அவர் இணைய வேண்டும் என்று தனியார் ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல கட்சிகள் தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்று தனது பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரப்போகிறது என்றெல்லாம் அவர் பேசி வரக்கூடிய இந்த சூழலில் வெளிப்படையாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணியில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக நம்முடைய பேசிய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் தளபதியை எங்களுடைய விஜய் அவர்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி என்றும் சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறிதான். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் பொழுது தாவேக அந்த கூட்டணியில் இணைவது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பொறுத்திருந்தான் நாம் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.